ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நாளை விடிவதற்குள்ளாகவே இப்போது இன்று இரவே இதை நீ எதற்காக கேட்கணும்னு நான் சொல்ல வந்தேன் தெரியுமா? ஏன்னா நாளை விடியல் உனக்கான நல்ல விடியலாக மாறப்போகுது. வாழ்க்கையும் விடியலும் மாறினா மட்டும் போதாது, உன் மனசும் மாறணும். உன் மனசு மகிழ்ச்சியை ஏற்றுக்க தயாராக இருக்கணுன்றத உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை பார்க்க வந்தேன். நீ வெளியில் பயணம் செய்யும் போதோ அல்லது உன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயோ கூட உனக்கு ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ வருதுன்னா இந்த சாயப்பா அதை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? இதோ எந்த எண்ணம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ, எந்த உணர்வு உன்னை ஆட்டி படைக்குதோ, அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு இருக்கும் தடைகளை அகற்றி இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையின் இருளை போக்க தான் ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயமும் உன்னை பயமுறுத்துவதற்காக நடக்கலை, உன்னை பாதுகாக்கவே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. மனசு ஏதோ சரியில்லைன்னு சொல்லி வாழ்க்கையில் பல நேரங்களை நீ வீணடிக்கிறாய். ஒவ்வொரு நொடியையும் அலட்சியப்படுத்தாம கவனமாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் உள் உணர்வாக இந்த சாயப்பா நான் இருந்து உன்னை காப்பாத்துறேன். நான் எச்சரிக்கும் விஷயங்களையும் சில அறிகுறிகளை உனக்கு காட்டும் போதும் அதை சரியாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா பெரிய ஆபத்துகள்லேருந்து நீ தப்பிச்சிட முடியும். ஒரு பெரிய தப்போ ஆபத்தோ பிரச்சனையோ வரப்போகுதுன்னா அதை முதல்லையே சின்னதாக நான் உனக்கு ஒரு அடையாளம் காட்டுவேன். அப்போதே நீ கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோட இருக்க ஆரம்பிச்சிடணும் என் செல்லமே. ஒவ்வொரு நொடியும் உன்னை காத்து என் அருளை அள்ளித்தர இந்த சாயப்பா இருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைகிறது கிடையாது. எல்லா வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். தடைகள் வரும், சோதனைகள் வரும், வீழ்ச்சிகளும் வலிகளும் கூட உன்னை சுற்றி சுற்றி வரும். ஆனால் நீ எதை பார்த்தும் பயந்து ஓடக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு அடக்கி அதன் மீது ஏறி சவாரி செய்யக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு. அதுதானே உனக்கான பெருமை. மற்ற மனிதர்கள் பயப்படலாம், கவலைப்படலாம், கோபப்படலாம், வருத்தப்படலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச என் பிரியமான பிள்ளையாகிய நீ எதை நினச்சும் பயப்படுவதோ கவலைப்படுவதோ கூடாது. நீ போகும் பாதையில் நான் தடைகளை கொடுக்குறேன்னா அது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. தடைகளை தாண்டி நீ வேகமாக முன்னேறுன்னு உன் உள்ளிருக்கும் வீரத்தை எழுப்புவதற்காகன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ எதை தடை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன்னை உயரத்துக்கு உயர்த்த போகிற படிக்கட்டாக மாறப்போகுது. கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நில்லு. பயம் வந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நடந்து போ. வலிச்சாலும் மனவேதனை இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதே. இந்த சாயப்பா நீ வாழ்க்கையில் போராடுறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் உன் பக்கம் நிற்கும்போது எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையை உன்னை சோதித்தாலும் கூட கடைசி முடிவாக நான் உனக்கு வெற்றியை நிச்சயமாக உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனிதன் வாழ்க்கையை வாழணும்னா கண்டிப்பாக போராடி தான் ஆகணும். போராடி ஜெயிக்க பிறந்த பிள்ளையல்லவா நீ. எத்தனையோ நல்ல புண்ணியங்களை செய்த என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் நான் நிராகரிக்கவோ ஒதுக்கி வைக்கவோ மாட்டேன். வேறு யாராவது உன்னை நிராகரித்தாலும், வேறு யாராவது நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு மோசம் செய்தாலும், உன்னை நாசமாக ஆக்க முயற்சி செய்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா நான் இருக்கேன். எல்லாரும் உன்னை கைவிட்டு உன்னை நெருக்கடியில் தள்ளினாலும் கூட இந்த சாயப்பா வந்து உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். நீ மனம் சோர்ந்து துவண்டு போகும்போதெல்லாம் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேனே தவிர உன்னை தனியாக விட்டுற மாட்டேன்னு செல்லமே. நீ வெறுமையாக இருக்கும் தருணத்திலும் தனிமையாக உணரும் சமயத்திலும் நான் வந்து உனக்கு ஆதரவா உனக்கு பக்கபலமாக நிச்சயமாக இருப்பேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை கை தூக்கி விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அழுத இடத்திலேயே நான் உன் வாழ்க்கையை திருப்பி எழுதி உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நான் உன் பக்கம் இருக்கும்போது இனிமே உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ தனியாக இல்லை என் தங்கமே.
இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக உன் கூடவே தான் இருக்கேன். உன் வீட்டிலையே இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்தி எல்லாரையும் கவனித்து எல்லாருக்கும் தேவையானதையும் செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய நலன்தான் முக்கியம், அவர்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு அவங்க சந்தோஷத்தை உன் சந்தோஷமாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. சந்தோஷமான நாட்களில் கூட, ஒரு நல்ல விசேஷமான நாளில் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உன்னை புரிஞ்சுக்காம அவங்க உன்கிட்ட சண்டை போடுறதையும் உன் அன்பையும் அக்கறையும் மதிக்காமல் பேசும் வார்த்தைகளையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அவங்க மேலே அக்கறை வச்சு நல்லதை சொன்னாலும் கூட அவர்கள் பேசும் வார்த்தைகள் உன் உள்ளத்தை காயப்படுத்துதுன்றது எனக்கு தெரியும் என் செல்லமே. அவங்க செய்கிறத பார்த்து நீ வருத்தப்பட்டாலும், அவர்கள் செயல்கள் சில நேரங்களில் உனக்கு கோபத்தை வரவழைச்சாலும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது நீ நினைக்கிற. அதை அவர்கள் உணர மாட்டேங்கிறாங்க பத்தியா? உன்னுடைய அருமை பெருமையையும் நீ செய்கிற நல்லதையும் தியாகத்தையும் புரிஞ்சுக்காத அந்த மனிதர்களுக்கு உன்னை பற்றி நான் புரிய வைக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் நல்லா நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் வழிகாட்ட போகிறேன். எல்லா உறவுகளுக்கும் எல்லாவற்றையும் புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் பொறுமையையும் நான் வீணாக்க மாட்டேன். உன்னுடைய அன்பும் தியாகமும் இந்த உலகத்துக்கு தெளிவாக புரியும்படி நான் செய்கிறேன். நீ அமைதியாக இரு. உன் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த சாயப்பா என்கிட்ட தானே இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் மாற்றி காட்டிடுறேன். நீ செய்கிற எல்லா விஷயங்களும் சரியாக, உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கம் நிறைஞ்சதாக இருக்கிறதால தானே சந்தோஷத்தோடு இந்த சாயப்பா உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். கண்டிப்பாக நாளை விடியலுக்குள்ளாகவே எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். என்னை நம்பி நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு முழு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். தன்னம்பிக்கையோடும் நேர்மையான முயற்சியோடும் நீ நடக்கும்போது அந்த முயற்சியை நான் கவனிக்காமல் இருப்பேன் மட்டும் நீ நினைக்காத. உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய வலிமை நிறைஞ்ச தைரியமான நல்ல மனசுக்கும் உன் திறமைக்கும் இந்த சாயப்பா மிகப்பெரிய அளவில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். இப்போது உனக்கு தடையாக தெரிகிற விஷயங்கள் தான் உன் முன்னேற்றத்திற்கான நல்வழியாக மாறப்போகுது. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த முடிவு நல்லபடியா உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும். உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா போதும். உன்னை வழிநடத்தும் பொறுப்பை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நிறைவேறும் என்று சொல்லவே. நீ தேடினாலும் கிடைக்காது நினைச்ச விஷயத்தை தான் இந்த சாயப்பா இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உனக்காக எழுதி வச்ச உன்னை யாரும் உன்னிடமிருந்து இனிமேல் தட்டி பறிக்க முடியாது. நீ முதல்ல உனக்கானதை வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள்ள தைரியத்தை கொடுத்து இந்த சாயப்பாவிடம் உன் வாழ்க்கை பொறுப்பை ஒப்படைச்சிரு. சரியான நேரமும் காலமும் வரும்போது உன் வாழ்க்கையில் உனக்கு சேர வேண்டிய எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோட அமைதியாக காத்திரு. உனக்கான அருள் வழியை திறந்து வச்சுக்கிட்டு இந்த சாயப்பா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை கஷ்டப்படுத்தும் விதமாக வந்தாலும் நீ கலங்கி போகாதே என் செல்லமே. எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் நீ உடஞ்சி போயிடக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை வலிமையான ஆளாக நான் மாற்ற வந்திருக்கேன். நீ விழுந்துருவ, நீ தோத்து போயிடுவ நினைக்கும் சமயங்களில் எல்லாம் இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து நின்று உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் கண்களுக்கு தடையாக தெரியும் விஷயங்களை சரி செஞ்சு அதுவே உன் உயர்வுக்கான பாதையாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக முன்னேறு. என்னைய நீ தெய்வம்னு நினச்சாலும் சரி, குருன்னு நம்பினாலும் சரி, தந்தைன்னு சொன்னாலும் சரி, என்னை நம்பி நீ வந்துட்ட, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவனே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விட்டுட மாட்டேன். அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் எத்தனையோ இரவுகள் நீ தூங்காம அழுகையோடு கடந்து போயிருக்க. சொல்ல முடியாத வருத்தங்களை உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு உன்னை வாட்டிக்கிட்டு இருந்த வேதனைகளோட பொறுமையாக இருந்த உனக்கு இன்று இரவே அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன்.
காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நீ நினச்ச நாட்கள் எல்லாம் இப்போ கடந்து போயிருச்சு. உன் துன்ப காலமெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து நீ இன்பமாய் வாழ்வதற்கு உரிய நேரம் வந்துருச்சு என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த வேதனைகளும் வலிகளும் உன் வாழ்க்கையிலிருந்து போய் இப்போ உனக்கான நல்லது நடக்க தான் போகுது.